வணக்கம் கணித்து தஞ்சாவூர் மண் காலையில் ஒரு 6:45 இருக்குங்க. நம்ம பர்மா காலனி மினி மீன் மார்க்கெட் போயாச்சு. அங்கே போய் பார்த்தோன்னே மக்கள் வெள்ளத்தில் மோதுன்னு பார்த்தா நானும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 40 பேர் தான் உள்ளே இருப்போம். அந்த 40 பேர் யாருன்னா 38 பேர் கடைக்காரங்க, ஒரு 2 பேர் நானும் இந்த வண்டியில் போகிறார் பார்த்தீங்களா அவங்க தான். அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்போ தான் கடை எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தார் தாத்தா. சூப்பராக வெள்ளரிக்காய், வெயிலுக்கு ஏற்ற வெள்ளரிக்காய் கட்டு 20 ரூபா அப்படின்னாரு. ஓகே தாத்தா, வரும்போது வாங்கிக்கிறோன்னு அவர் தொழிலில் ரொம்ப மும்பரமாக இருந்தார். மீன்பிடி தடை காலத்தில் நம்ம வர்மா காலனி மீன் மார்க்கெட்டில் என்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தது தான் இந்த வீடியோ. அப்படியே நாட்டு பப்பாளி பழம், வீட்டில் காய்ச்ச பப்பாளி பழம். நாங்கள் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது ஒன்று வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்து வைக்கணுமா உரத்தில் வச்சுருந்துச்சு. அப்படியே நம்ம பொடி நடையாக போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தோப்பில் விளைஞ்ச வாழைப்பழம், நெல்லிக்காய். இந்த முட்டை மட்டும்தாங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இது உண்மையாலுமே நாட்டுக்கோழி முட்டையா இல்லை பிராய்லர் முட்டையில் டீ சாயத்தை ஏற்றி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. நாட்டுக்கோழி முட்டை இவ்வளோ பெருசெலாம் எங்கள் ஊரில் இருந்து நான் பார்த்ததில்ல. அப்படி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு அம்மா மாங்காய், பூசணி, வாழைப்பழம் இந்த கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே போகலான்னு போதான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம். இந்த 7 மணிக்கெல்லாம் நம்ம ஃபிஷ் மார்க்கெட் எவ்வளோ களை கட்டி இருக்கும். ஏன் இந்த தடவை களை கட்டலை? தேங்காயில் நல்ல தண்ணியை தெளிச்சுட்டு அம்மா வியாபாரத்துக்கு கொண்டு வந்தாங்க. நாட்டு மீன்களோட ஆதிக்கம் நம்ம பர்மா காலனியும் விட்டு வைக்கலைங்க. செம்ம சூப்பராக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே குறவை குட்டியில் அப்படியே உயிரோட ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அப்படியே நம்ம தொட்டோட செலுத்துக்கிட்டு போச்சு. செம்ம சூப்பரான குறவை மீன். இது குளிர்ச்சி, உடம்புக்கு உடல் சூட்டை தணிக்க இந்த குறவை குட்டி சாப்பிட்றது நல்லது. விரால் மீன் வேறு, குறவை மீன் வேறு. விரால்லே சின்ன சைஸ் தான் குறவைன்னு இருக்காங்க. இதோட ரகம் வேறு, விரால் மீனோட ரகம் வேறு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மீனை வாங்குங்க. சில பேர் ஏமாற்றி விற்கலாம். ஆனால் நம்ம பர்மா காலனி மீன் மார்க்கெட்டில் அதெல்லாம் கிடையாது. அங்கே போனீங்கனாலே அவங்களே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு மீன் விற்பாங்க. செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். என்ன ராட்டு இது? தக்காளி ராட்டுமா, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும்.
அப்படியே வெளியே வந்து பார்த்தா இன்னமும் கும்பல் இல்லை, மக்கள் எல்லாம் அலமோதலை நம்ம பர்மா காலனி மீன் மார்க்கெட்டில். அப்படியே நம்ம ஆதவன் பிராய்லர்ஸ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணார்னு பார்த்தா அவர் அண்ணன் அழகாக சூப்பராக வாத்துக்காடை நாட்டுக்கோழி, நாட்டுக்கோயிலே ஹைப்ரிட் நாட்டுக்கோழி எல்லாமே வச்சுருந்தார். அப்படியே அவர்கிட்ட ஒரு விசிட்டிங் போட்டோன்னே அவர் அப்படியே ஒரு வாத்துக்கு சின்ன சின்ன முடியெல்லாம் சூப்பராக பிச்சு விட்டுட்டு இருந்தார். இதை பிச்சதுக்கப்புறம் அந்த வாட்டுற அந்த ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வாட்டித்தர வாட்டி சாப்பிட்றதுல தான் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாத்தை அப்படியே மாட்டி விட்டு அந்த பையன் வணக்கம். எல்லாரும் மறக்காம பைந்தமிழ் விளாக்ஸ் சேனலை வந்துக்கிட்டு சப்ஸ்கிரைபரு, கமெண்டு, அப்புறம் லைக்கு, ஷேரு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நன்றி, வணக்கம்.